வணக்கம் தீபிகா. திருவாரூர் அருகே கல்பாலம் நீர்வளத்துறை வெளிநாட்டு வடிநில கோட்ட செயற்பாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் மூலமாக ஆறுகளின் நீர்வரத்து கண்காணிப்பு மற்றும் ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாறுதல் சம்பந்தமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணி அன்னை நகரைச் சேர்ந்த அபினேஷ் இவர் வேளாங்கண்ணி பகுதியில் தங்கும் விடுதி கட்டி வருகிறார். இந்த விடுதி முன்பாக வாய்க்கால் ஒன்று செல்கிறது. இதனால் இந்த வாய்க்காலை கடந்து விடுதிக்கு செல்வதற்கு பாலம் கட்ட முடிவெடுத்துள்ளார். அதன்படி வாய்க்காலில் பாலம் கட்ட அனுமதி கோரி திருவாரூர் நீர்வளத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதில் நீர்வளத்துறை வெண்ணாறு வடிநில தோட்ட உதவி செயற்பொறியாளர் மணிவேல் மற்றும் உதவி பொறியாளர் வினோத் ஆகியோர் பாலம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க 3 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் வழங்க விருப்பமில்லாத அபினேஷ் திருவாரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் லஞ்சம் கேட்ட அதிகாரிகளை பிடிக்க திட்டமிட்டனர். இதனையடுத்து ரூபாய் 3 லட்சம் பணத்தில் ரசாயனம் தழுவிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் அபினேஷிடம் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நீர்வளத்துறை அலுவலகத்தில் சென்ற அபினேஷ் உதவி செயற்பொறியாளர் மாணிக்கவேல் மற்றும் உதவி பொறியாளர் வினோத் ஆகியோரிடம் 3 லட்சம் பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறை துணை கண்காணிப்பாளர் நந்தகோபால் தலைமையில் ஆய்வாளர்கள் சித்ரா, அனிதா மற்றும் போலீசார் திடீரென உள்ளே நுழைந்து உதவி செயற்பொறியாளர் மாணிக்கவேல் மற்றும் உதவி பொறியாளர் வினோத் ஆகியோரை கையும் களமாக பிடித்து இருவரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் தற்போது இந்த சம்பவம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தீவிர சோதனை நடத்தியுள்ளதும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.